40 நிமிடம். நாங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி கோன்வாலில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறோம். பிரம்டனில் இருந்து கோன்வால் சிவன் கோயிலுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 5 மத்தியானம் வரும். அழகான பிள்ளையார் இருக்கு பாருங்க, லக்ஷ்மி. ஸோ நானும் எனது நண்பரும் சேர்ந்து கோன்வால் சிவன் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா. ஸோ அதாபடியாக அவர் என்னை கேட்டபடியாகவும் நான் அவரை கேட்டபடியாகவும் 2 பேரும் சேர்ந்து கோன்வால் சிவன் கோயிலுக்கு போகிறோம். ஸோ எத்தனை கிலோமீட்டர் என்னன்றதை நான் ஸ்காப்ரோவில் இருந்து வெளிக்கிடைக்கல உங்களுக்கு தாரன் எவ்வளவு நேரம் பிடிக்குமெண்டு. அது நான் இப்போ 3 மணி 40 நிமிடம் பிரம்டன்லேருந்து இறங்கி இப்போ அவர் ஒரு 4:30க்கு பிக்கப் பண்ணுவேன். என்னதான் எப்படித்தான் நாங்கள் குளிச்சு கோயிலுக்கு வலிக்கிட்டாலும் டிம்மு ஹோட்டல்ன்ற ஒரு கோப்பி கடை இருக்குது கனடாவில். அது குடிக்காம எங்கேயுமே போயிடலாம். ஸோ வாங்க டிம் ஹோட்டலில் கோப்பியை வேண்டுவோம். ஏதாவது குடிச்சண்டு பேசினாத்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். Good morning. Can I get a medium coffee with 2 milk? Thank you. Have a good day. என்னென்னு சொன்னால் அந்த வேல்முறையின் போயக்குள்ள 15 சவுத் என்று சொல்லி நான் சொல்லிட்டேன். அது ஏனென்று சொன்னால் ஒரே 15 சவுத் தான் வேறு. குயின் மேரி சர்ச்சுக்கு போகிறதால முதல் 15 சவுத்தில் போகிறது. ஒரு தம்பி ஒரு ஆள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தேன். நான் 15 நோர்த் அண்டு அந்த தம்பிக்கு நன்றி. 15 நோர்த் ஆக்சுவலி வேல்முறையின் 15 நோர்த்தில் இருக்குது. பட் நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிடைக்கல எங்களோட மைண்ட் செட் 15 சவுத் குயின் மேரி சர்ச்சுக்கு போயிடுவோம்னு சொல்லி. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கல முதல்ல ஒரு சர்ச் ஒன்று வந்திருக்கும். அது குயின் மேரியில் இருக்குது. அந்த தம்பிக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்தேன்னா 2 பேர் வாரன்னு சொன்னவேன். அதில் ஒரு ஆள் வரையில்லை. திடீர்னு என்ன ஆர்டர் வந்துட்டான். அப்போ எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லி வரையில்லை. மற்ற ஃப்ரெண்ட் சொன்னார் மொண்டியல் பைக்கில் உங்களோட வாகனத்தில் போனது அதபடியாக கோன்வாலுக்கு எந்த வாகனத்தில் போகும்னு சொல்லி. ஸோ நான் எந்த காரை நிப்பாட்டிட்டு இப்போ அவர்கிட்ட காரில் ஏற போகிறேன். ஸோ அதான் இறங்கி நிற்கிறேன். கதவை பூட்டிகிட்டு போயிட்டார். சரி வந்தோடனே அவரே ஒருக்கா காட்டிட்டு மிச்சத்தை கதைப்போம். கதவை திறக்கிறார், பூட்டுறார், வர்றார். சரிதான் என் ஃப்ரெண்ட். காலை வணக்கம். என்னென்னு சொன்னால் என் நண்பர் பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ அவர் நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஒரு 400 கிலோமீட்டருக்கிட்ட வரும் கோன்வால் சிவன் கோயில், சிவாவின் சிவன் கோயில். சரி வாங்க பார்ப்போம். இன்றைக்கு தேர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம். கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. பட் ஓகே, ஒரு 9 மணிக்குள்ளே ரீச் பண்ணிடுவோம். காலை வணக்கம். என்னென்னு சொன்னால் கோன்வால் சிவன் கோயில் தேர் திருவிழாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரியாக நேரம் காலையில் 6:23. ஸோ 3:40க்கு நான் உங்களுடன் முதல் கதைத்தினான். இப்போ 6:23, 3 மத்தியானம் ஓடியாச்சு. ஸோ பஸ் 2வது ஓன் ரூட் வருது. 3வது ஓன் ரூட்டில் நாங்கள் ஒரு கோப்பி ஒன்று வேண்டுவோம். வேணாத்தான் அங்கால 2 ஹவர்ஸோட கணக்காக இருக்கும். 6:30 எத்தனை மணி காட்டுது? 9:15. ஸோ 9:15க்கு போயிடுவோம். இப்போ 6:25.
ஸோ இன்னொரு 70 கிலோமீட்டர் ஓடினா இன்னொரு ஓன் ரூட் வரும். அதில் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கோப்பி ஒன்று வேண்டியண்டு திருப்பி மீண்டும் பயணத்தை ஆரம்பிப்போம். 2 கிலோமீட்டரில் ஓன் ரூட். இந்த ஃபோன் அடிக்குது. என்னோட வரன்னு சொல்லி சொன்னவர் வர இல்லை. அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரோட்டுக்கு இறங்கி 4 மத்தியாலம் ஆயிட்டு. பாருங்கோ 786 கோன்வால் 1 கிலோமீட்டர். இன்னும் 6 நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடுவோம். Take exit 786, then merge onto Power Dam Drive. Hi.
சாமி வந்து வெளியில் வருது, தேர் இழுக்க போயிடும். ஸோ வாங்க கொஞ்ச நேரத்தில் தேரை பார்க்கலாம். ரவி என்ன நினைக்கிறார் பக்கத்தில், சார் ரவி அச்சுதன், அவர்கிட்ட கேட்போம் இந்த கோயிலை பற்றி. ரெண்டே வார்த்தை கோயிலை பற்றி. நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வந்து நிற்கல, ஏதோ ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்குது, அவ்வளோதான். ஓயா உண்மையிலேயே டேலண்டட் ஃபெலோ, இவன் சின்னலேருந்தே தெரியும். இவற்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. நிறைய இலங்கைக்கு போயெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ரவி அச்சுதன், தேங்க்யூ. என்னென்னு சொன்னால் கணபதி ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த சிவன் கோயிலை பற்றி 2 நிமிடங்கள் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி. வணக்கம் அன்பு தம்பி தரன். உண்மையிலே மீண்டும் தரனுடைய இந்த ஒளிபரப்பின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. இந்த கோன்வால் சிவனை பற்றி ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். சிவரூபன் என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்தில் உதித்த அந்த எண்ணக்கரு இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது, சரித்திரமாக இருக்கிறது. ஒரு சிறிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு 2வது ஆண்டு ரதோற்சவம் வெகு கோலாகலமாக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நின்று கொண்டு பெருமையோடு சொல்லுகிறேன், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து இந்த ரதோற்சவ நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தலைக்கு மேலே சிகப்பு நிற ஹெலிகாப்டர் ஒன்று நேரடியாக பறந்து இங்கே மலை தூவி கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டை விட ஏராளமான பெண் பக்தர்கள் தலையிலே பால் காவடி, தீச்சட்டி போன்றவற்றை சுமந்து வருகிறார்கள். காவடிகள், ஏராளமான காவடிகள் வந்திருக்கின்றன. சிவன் அருள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கணபதி ரவீந்திரன். ஒரு அருமையான நடிகர், ஒரு அருமையான பேச்சாளர், ஒரு அருமையான நாடக நடிகர். இவருடன் இணைந்து நான் படங்களை நடத்தியிருக்கிறேன். கனேடியன் என்ற திரைப்படம் இவரை ப்ரொடியூஸ் பண்ணி தயாரித்தவர். அந்த படத்தில் நடிக்க போது தான் இவரோட பழக்கம் ஏற்பட்டது. ஒரு சிறந்த ஒரு நடிகராக இருந்து கண்டு வருகிறார். அதோடன் பாருங்கள் எத்தனை ரோன் பறக்குதுன்னு சொல்லி, மேலே கெளி பறக்குது, ரோன் பறக்குது. சிவனை தரிசிக்க வந்த அனைத்து மக்களும் நன்றாக இருக்கணும் என்று வாழ்த்துகின்றோம். அனல எக்ஸ்பிரஸ்
श्रीमाताय नमः कैलासनाथ स्वामी नमो नमः ललितामान्तरी पराभट्टारिणाय नमः ओम महादेवी नमः श्रीमाताय नमः श्रीमाताय नमः हेमसिंहासनेश्वरी नमः महादेवी नमः नमो नमः सहस्राक्षरा